பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் எழுந்த சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருப்போம். ஒரு வாலிப தம்பி, அவன் தேவனுக்காக வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதிலே ஆண்டவருக்காக நான் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும், அதற்கான திட்டங்களையும் அதற்கான எல்லா காரியத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த ஆலயத்தின் பலிபீடத்தில் கொண்டு வைத்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை. மறுபடியும் அவன் என்ன செய்கிறான், அந்த பேப்பரில் மறுபடியும் ஆண்டவருக்காக நான் அந்த ஊழியம் செய்வேன், மலை ஊழியம் செல்வேன், நான் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவேன், ஆண்டவருக்காக வேலை செய்வேன் என்றெல்லாம் எழுதி அவன் அந்த பேப்பரை மறுபடியும் கொண்டு வைத்தான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை காணப்பட்டது. இப்பொழுது அந்த சபை போதகரிடத்தில் போய் கேட்குறான், ஐயா, நான் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பேப்பரில் எழுதி நான் வைக்கிறேன், ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்கிறதே என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த போதவர் சொன்னார், தம்பி, நீ அந்த பேப்பரை எடுத்து அதில் ஒன்றுமே எழுதாமல் கீழே நீ பேப்பரில் நீ ஒன்றுமே எழுதாமல் அந்த பேப்பரில் கையெழுத்து மட்டும் போட்டு வச்சுட்டு போய்விடு என்று சொன்னார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். நம்முடைய திட்டங்களோ, நம்முடைய எண்ணங்களோ, நம்முடைய யோசனைகளோ உறுதிப்படாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அந்த வாலிப தம்பி அந்த பேப்பரில் எல்லாவற்றையும் எழுதி அவன் கையெழுத்து போட்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் என்ன செய்கிறான், வெறும் பேப்பரை வைத்து தன்னுடைய கையெழுத்து போடுகிறான். அந்த வெறும் பேப்பரில் தேவன் என்னென்ன எழுதுகிறாரோ அதற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறான். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மேன்மையான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்த உடனே இந்த பவுல் ஆண்டவற்றை கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிறார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவர், சபையை பாழாக்கினவன், விசுவாசிகளை காயப்படுத்தினவர், அநேகரை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு காரணமான இருந்த அந்த பவுல் அந்த நேரத்தில் பாருங்க, ஆண்டவற்றை கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சொல்லுகிறீர் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார். தெய்வ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பவுலை ஆண்டவர் அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்படுத்தினார், அநேக சபைகளை ஸ்தாபிப்பதற்கு பயன்படுத்தினார். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்மை ஆண்டு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆமென். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, இயேசுவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரை பலப்படுத்துவதற்காக தேவன் தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் வைத்த திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேறுவதாக. நம்முடைய விருப்பமோ நம்முடைய எண்ணமோ அல்ல, தேவன் நம்மை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. அந்த தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சித்தத்துக்கு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.